நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு எல்லோரையும் அழைத்து பேசுவது என்பது நம்முடைய திமுக வளர்ச்சிக்காக இல்லை. இந்தி தேர்விலே தோல்வியுற்று கர்நாடகத்திலே 90,000 பிள்ளைகள் அடுத்த வகுப்புக்கு போக முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசிலே இருந்து நிர்மலா சீதாராமன் என்று ஒரு அம்மாவை நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள். தமிழ்நாட்டிலே தான் பிறந்தார். தமிழ்நாட்டுக்கு எதிராக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். இந்தியாவின் ஒரே பிரச்சனை அவுரங்கசீப் கல்லறை தானா? மக்களினுடைய பசியும் பஞ்சமும் பட்டினியும் பிரச்சனை இல்லையா? அவர்களாவது கொள்கைக்கு பேசுகிறார்கள், இவர் வெறும் கூலிக்கு பேசுகிறார். சென்னை வடக்கு மாவட்டத்தின் சார்பில் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற நம் தலைவர் அவர்களினுடைய பிறந்த நாள் விழா கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற வழக்கறிஞர் ஜெபதாஸ் பாண்டியன் அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கிற மாவட்ட செயலாளர் ஆர்.டி. சேகர் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் நண்பர் இடைய அருணா அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் அவர்களே, இந்த கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற வட்ட செயலாளர் சுந்தர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற நேதாஜி கணேசன் அவர்களே, லட்சுமணன் அவர்களே, மருது கணேஷ் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே, பெரும் திரளாக கூடியிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு இந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு வருகை தந்திருக்கிற என்னை இத்தனை சிறப்பாக இவ்வளவு பேர் ஆடைகள் போர்த்தி வரவேற்று நீங்கள் மரியாதை செய்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊரில், இந்த மேடையில் என்றல்ல, தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு கிடைக்கிற எல்லா மரியாதைக்கும் இந்த இருவண்ண கொடியின் கீழ் நான் நிற்பதுதான் காரணம் என்பதை எப்போதும் உணர்ந்தவன் நான். தலைவர் கலைஞர் அவர்களினுடைய கடைசி பிள்ளையாக இருந்தாலும் தமிழ்நாடு அவரை மதிக்கும் என்பதை இந்த நிகழ்வுகள் காட்டுகின்றன. தலைமுறையாக நாம் இந்த கட்சியிலே இருக்கிறோம். இன்றைக்கு இந்த மேடையில் எல்லோரும் பெரியவர்கள் எல்லோரும் அந்த ஆடைகளை எல்லாம் போர்த்தினார்கள், புத்தகங்களை கொடுத்தார்கள். அப்போது ஒரு சிறுவனும் வந்தபோது யார் என்று கேட்டேன். வட்ட செயலாளரின் மகன் என்றார்கள். ஓ, அடுத்த தலைமுறை தயாராகிறது. நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், நானும் ஒரு திமுக தொண்டனினுடைய மகன் என்பதால் சொல்லுகிறேன். 1930 இருந்து திராவிட இயக்கத்திலேயும் 1949 செப்டம்பர் திமுக தொடங்கப்பட்ட முதல் நாளிலிருந்து தான் வாழ்ந்த தன்னுடைய 90 வயது வரையில் திமுகவினுடைய தொண்டனாகவே இருந்த காரைக்குடி ராமசுப்பையா அவர்களினுடைய மகன் என்பதால் இந்த மேடை எனக்கு பெருமை தருகிற மேடையாக இருக்கிறது. இப்படித்தான் நம்முடைய தலைவர் அவர்களும் கலைஞரினுடைய பிள்ளையாக இந்த கட்சிக்கு வந்தவுடனேயே பதவிக்கு வந்துவிடவில்லை. பல்வேறு பணிகளிலே இருந்து அடிமட்ட தொண்டனாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து நெருக்கடி நிலை காலத்திலே இந்த மிசா சிறையிலே இருந்து சித்திரவதைகளுக்கு உள்ளாகி உயிர் பிழைத்ததே பெரிதென்று வெளியிலே வந்ததற்கு பிறகும் அடுத்தடுத்த பதவிகளுக்கும் பொறுப்புகளுக்கும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சென்னை மாநகரத்தின் வணக்கத்திற்குரிய மேயராக உயர்ந்து அமைச்சராகி துணை முதலமைச்சராகி கடந்த 4 ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டை நல்ல திசையிலே நடத்தி கொண்டிருக்கிற தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிற அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கான பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு நாம் எல்லோரும் மகிழ்கிறோம். உங்கள் எல்லோர் சார்பாகவும் நான் மேடையில் நின்று பேசுகிறேனே தவிர இந்த குரல் உங்கள் எல்லோரினுடைய குரல், தமிழ்நாட்டின் குரல், உண்மையானவர்களின் குரல், பயன்பெற்ற மக்களின் குரல். இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, வடநாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் ஒப்பிட்டு சொல்லுவது மட்டுமே இன்றைக்கு என்னுடைய பேச்சின் சாரம். நீங்கள் எண்ணி பார்க்கலாம். தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள். கேரளாவினுடைய முதல்வர் பினராயி விஜயன் விமான நிலையத்தில் வந்து இறங்கி அவர் வரவேற்கப்பட்ட காட்சியை பார்த்திருப்பீர்கள். பஞ்சாபிலே இருந்து வந்திருக்கிறார்கள். நாளைக்கு ஆந்திராவிலே இருந்து, தெலங்கானாவிலே இருந்து, கர்நாடகத்திலே இருந்து, ஒடிசாவிலே இருந்து முதலமைச்சர்கள் அல்லது அங்கே இருக்கிற எதிர்கட்சிகளினுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். எதற்காக என்றால், இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய அநீதி நடைபெற தொடங்கி இருக்கிறது. பல்வேறு அநீதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 2014 இந்த மோடி அவர்கள் பிரதமராக
பதவியேற்ற நாளிலிருந்து பல்வேறு விதமான மோசடிகள் நமக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றிலே ஒன்று இந்த நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை குறைப்பதாக இருக்கிறது. அதை எதிர்த்துத்தான் சென்னையிலே தென்னிந்தியாவை சேர்ந்த முதல்வர்கள் மட்டுமல்ல, ஒடிசாவிலிருந்தும் பஞ்சாபிலிருந்தும் வருகிறவர்கள் கூட தங்களினுடைய மாநிலத்தினுடைய உரிமைகளை இழக்க முடியாது என்று ஜாயின்ட் ஆக்ஷன் கமிட்டி, அதாவது ஒரு கூட்டத்தை, பாதிக்கப்பட்ட மாநிலங்களினுடைய கூட்டத்தை யார் கூட்டியிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். ஒவ்வொரு மாநில முதல்வரையும் நம்முடைய தமிழ்நாட்டு அமைச்சர் ஒருவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் சென்று நேரில் பார்த்து அழைப்பை கொடுத்து நம்முடைய தலைவரின் கடிதத்தை கொடுத்து அழைத்திருக்கிறார்கள். இந்தியாவே நாளைக்கு தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க இருக்கிறது. இதுதான் உண்மையான செய்தி. இவ்வளவு பெரிய ஒரு முன்னெடுப்பை நம்முடைய தளபதி எடுத்திருக்கிறார் என்பதை நாம் மேடைகளிலே பேசுவது அல்ல. இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற ஆங்கில நாளேடு ஸ்டாலின் இஸ் நவ் ஆல் இன் என்று ஒரு நடுப்பக்க கட்டுரையை எழுதியிருக்கிறது. நான் வருகிற போதுதான் அந்த கட்டுரையை படித்துக் கொண்டே வந்தேன். ஸ்டாலின் இஸ் நவ் ஆல் இன் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அனைவரையும் உள்ளடக்கிய தலைவராக வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்று டெல்லியிலே இருந்து வருகிற டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதுகிறது. அதற்கான காரணங்களையும் சொல்லுகிறது. அமித்ஷா சொன்னார், இந்த மறு தொகுதி பங்கீடு இப்போது இருப்பதை இன்னும் கூடுதலாக ஆக்கப் போகிறார்கள். அப்படி வந்தால் தமிழ்நாடு ஒரு இடத்தை கூட இழந்து விடாது என்று சொன்னார். அது பாதி உண்மை, மீதி பொய். அது எப்படி பாதி உண்மை என்பதை நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு இந்தியா முழுமைக்குமாக தில்லியிலே நாடாளுமன்றத்திலே 545 இடங்கள் இருக்கின்றன. ஏதோ தில்லியிலே நடப்பதை பற்றி பேசுகிறோம் என்று நீங்கள் கருதக்கூடாது. தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதற்காக சொல்லுகிறேன். இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, நான் முதலாக இந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு வந்ததும் வேலை செய்ததும் நண்பர் மருது கணேஷ் அவர்கள் இடைத்தேர்தலிலே போட்டியிட்ட போதுதான். அப்போதுதான் ஆர்கே நகர் தொகுதியில் ஒவ்வொரு தெருவாக போய் மக்களை சந்திக்கிற வாய்ப்பை எனக்கு கழகம் கொடுத்தது. இப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் 39 பேர், புதுவையை சேர்த்தால் 40 பேர் நாம் இருக்கிறோம். இந்தியா முழுவதும் 545 பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த தொகுதிகளை மறுவரையறை செய்ய போவதாக இந்திய அரசு சொல்லுகிறது. இது பழங்காலமாக இருந்து வருகிற செய்திதான். 2001 வாஜ்பாய் இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு என்று சொன்னதால் இப்போது 2026 இந்த தொகுதிகள் மாற்றி அமைக்கப்பட இருக்கின்றன. எப்படி? இப்போது இந்திய நாடாளுமன்றத்தில் 545 இடங்கள் இருக்கின்றன. அது 848 உயரப்போகிறது. நான் சொல்லுவது ஏதோ ஒரு கணக்கு வகுப்பு போல இருக்கிறதே என்று நீங்கள் எண்ணக்கூடாது. இது நம் பிரச்சனை, நம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் பிரச்சனை என்பதை கவனத்தில் கொண்டு கொஞ்சம் நான் நகைச்சுவையாக வேடிக்கையாக உங்களை மகிழ்விப்பதற்காக பேச வரவில்லை. இந்த நாட்டு நன்மைக்காக போய் பேசு என்றுதான் கழகம் என்னை அனுப்புகிறது. எனவே அந்த செய்திகளை நான் சொல்லுகிறேன். 545 இருந்து 848 மாறும் என்றால் தமிழ்நாட்டின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் கூடுமா? கூடும். எவ்வளவு கூடும்? இப்போது 39 பேர் இருக்கிறோம். அது 43 கூடும். 4 பேர் கூடுவார்கள். ஏன் இப்படி 545 848 மாற்றப்படுகிறது? வேறு ஒன்றுமில்லை, மக்கள் தொகை கூடிவிட்டது. நீங்கள் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு இந்த நாட்டில் இந்தியா முழுமைக்குமாக வாழ்ந்தவர்கள் எவ்வளவு பேர்? பாரதியாருடைய பாட்டை நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள். பாரதி சொன்னான், வாழ்ந்தால் 30 கோடியும் வாழ்வோம், வீழ்ந்தால் 30 கோடி முழுமையும் வீழ்வோம். அன்றைக்கு 30 கோடி 1921. இன்றைக்கு இந்தியாவின் மக்கள் தொகை 142 கோடி. எண்ணி பாருங்கள், 30 கோடி எங்கே இருக்கிறது? 142 கோடி இருக்கிறது. 1950 தேர்தல் நடந்த போது மக்கள் தொகை வேறு, இன்றைக்கு வேறு. எனவே இடங்களை கூட்டுவது என்பது சரி. ஆனால் எப்படி கூட்ட வேண்டும்? எந்த அடிப்படையிலே கூட்டுகிறார்கள் என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே கூட்டப் போவதாக சொல்லுகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், மத்திய பிரதேசத்தில், மகாராஷ்டிராவில் மக்கள் தொகை கூடி இருக்கிறது. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. எதனால்?
என்ன காரணம்? இந்த இந்திய அரசு, ஒன்றிய அரசுதான் சொன்னது, இந்த நாட்டில் மக்கள் தொகை பெருகிக் கொண்டே போனால் நாடு வறுமையிலே மூழ்கி போகும். எனவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்கள், குடும்ப கட்டுப்பாடு என்று எங்கே பார்த்தாலும் சிவப்பு முக்கோணம் வரைந்து நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொல்லி, பிறகு அதுவும் இல்லை, நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்கிற நிலை வந்ததால் அரசாங்கம் சொன்னதை தமிழ்நாடு கேட்டது, அரசின் கருத்தை தமிழ்நாடு மதித்தது. எனவே நம்ம மக்கள் தொகை குறைந்தது. ஆனால் உத்தரப்பிரதேசத்திலே அரசினுடைய குரலை அவர்கள் காதில் வாங்கவில்லை, பீகாரிலே வாங்கவில்லை. மக்கள் தொகை கூடிற்று. நான் கேட்கிறேன், நீங்கள் சொன்ன ஆணையை, நீங்கள் சொன்ன கருத்தை, நீங்கள் நாட்டுக்காக முன்வைத்த சிந்தனையை தமிழ்நாடு ஏற்றதே, அதற்கு தண்டனை தருகிறீர்களா என்றுதான் நம் தளபதி கேட்கிறார். நீங்கள் சொன்னதை நாங்கள் செய்தோம், அதற்காக எங்களுக்கு தண்டனையா? 39 43 தமிழ்நாட்டில் எண்ணிக்கை கூடும். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு 80 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். மாற்றம் வருகிற போது அது 133 ஆகும். எண்ணி பாருங்கள், இது நியாயம்தானா? தமிழ்நாடு 39 43, 4 இடங்கள் கூடும். உத்தரப்பிரதேசம் 53 இடங்கள் கூடும் என்றால் வடநாடு முழுவதும் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 848 ஏறத்தாழ 700 இடங்களுக்கு வந்து விடுவார்கள் என்றால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரம், கர்நாடகம், தெலங்கானா எல்லாம் சேர்ந்து வெறும் 125 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருப்பார்கள் என்றால் தென்னாட்டின் குரல் தில்லியில் விடவே விடாது. நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும். நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு எல்லோரையும் அழைத்து பேசுவது என்பது நம்முடைய திமுக வளர்ச்சிக்காக இல்லை, தமிழ்நாட்டுக்காக மட்டும் கூட இல்லை. நீதி என்பது சமமாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் வாய்ப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். என்ன சொல்லுகிறோம் நாம்? நீங்கள் மக்கள் தொகை கூடியிருக்கிறது, இடங்களை கூட்டுங்கள். ஆனால் அதை எப்படி கூட்ட வேண்டும் என்றால் எல்லோருக்கும் ஒரே அளவாக கூட்டுங்கள். 20% எல்லா மாநிலத்துக்கும் கூடும் என்றால் அது நமக்கும் கூடும், உத்தரப்பிரதேசத்துக்கும் கூடும். அவரவருக்கு ஏற்ற வகையில் அந்த எண்ணிக்கை கூடும் என்பதுதான் சமூக நீதி, அந்த ஜனநாயக நீதி, அதுதான் கூட்டாட்சியின் கொள்கை. அதை எடுத்து சொல்லுவதற்கு இந்தியாவில் எழுந்து நிற்கிற தலைவர் நம்முடைய தளபதி தான். அதனால்தான் நாளைக்கு எல்லா மாநில தலைவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு நடக்க போகிற அந்த கூட்டம், அதில் நிறைவேற்றப்பட இருக்கிற தீர்மானங்கள், இவற்றை இந்தியாவே கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு செயல் திறன் மிக்க நம்முடைய தளபதி அவர்களுக்கு பிறந்த நாள் விழா. இப்போதுதான் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையை கொடுத்திருக்கிறது. நிதிநிலை அறிக்கையில என்னென்ன நன்மைகள் எல்லாம் இருக்கின்றன என்று நண்பர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார்கள். திரும்ப திரும்ப பெண்களை பற்றிய செய்திகளை சொன்னதற்கு நீங்கள் பெண்கள் திரளாக இருக்கிறீர்கள் என்பது மட்டும் காரணம் இல்லை. உண்மையாகவே 1 நூற்றாண்டு காலமாக திராவிட இயக்கம் இந்த பெண்களுக்காகத்தான் கூடுதலாக உழைத்தது என்பது உண்மை. எண்ணி பாருங்கள், பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டிலே தான் பெண்கள் நிறைய படிக்க தொடங்கினார்கள். இன்றைக்கும் கூட கவனத்திலே கொள்ளுங்கள் பெரியோர்களே, இந்தியாவிலேயே பெண்கள் கூடுதலாக படித்துக் கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். முதல் இடத்தில் தமிழ்நாடு தான் நிற்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நிதிநிலை அறிக்கையிலே ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள். யாராவது சொத்து வாங்கினால் ஒரு ஆணின் பெயரில் சொத்து வாங்குவதை விட ஒரு பெண்ணின் பெயரில், தன் வீட்டில் இருக்கிற மனைவியின் பெயரில், மகனின் பெயரில் சொத்து வாங்கினால் அந்த பத்திர கட்டணத்தில் 1% குறைத்து கொள்ளப்படும் என்று அறிவிக்கிறார். எதனால்? வேறொன்றுமில்லை, அப்படியாவது பெண்களுக்கு சொத்து வந்து சேரட்டும் என்று தமிழ்நாடு அரசு கருதுவதுதான். சொத்து வந்து சேர்வதால் என்ன பயன்? சொத்து தான் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பை கூட்டும், நீங்கள் உங்கள் கால்களில் நிற்க முடியும் என்கிற நம்பிக்கையை கொடுக்கும். எனவே அவ்வளவு தூரம் கவனமாக இன்றைக்கு இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த அரசு செய்து கொண்டிருக்கிற நன்மைகளை எல்லாம் விட்டுவிட்டு என்ன நிதிநிலை அறிக்கை இது? பாருங்கள், 9 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது. உண்மை, நான் மறுக்கவில்லை. ஏறத்தாழ 10 லட்சம் கோடியை கடன் தொட இருக்கிறது. தமிழ்நாடு அரசு 9 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி இருக்கிறது என்கிறார்கள். அது அடவை மீறி வாங்கிய கடனா? யார் முடிவு செய்ய வேண்டும்? 15வது நிதிக்குழு ஒரு அறிக்கை தந்திருக்கிறது. அந்த அறிக்கையிலே அந்த நிதிக்குழு சொல்லுகிறது, எந்த ஒரு மாநிலமும் கடன் வாங்கலாம். எவ்வளவு வாங்கலாம்? மொத்த வருவாயில் 29% உள்ளாக வாங்க வேண்டும். அதுதான் 15வது நிதிக்குழு தந்திருக்கிற பரிந்துரை. மொத்த வருவாய் எவ்வளவு என்று பாருங்கள்.
மொத்த வருவாய் 100 கோடி என்றால் 29 கோடி வாங்கலாம், 29% உள்ளாக வாங்கலாம் என்று இருக்கிறார்கள். நம்முடைய நிதியமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் அந்த விதியை மீறி இருக்கிறோமா? 29% அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் 25.6% கடன் வாங்கி இருக்கிறோம். அந்த கடனை நாங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டத்துக்கு பயன்படுத்துகிறோம். அது மட்டுமல்ல, 9 லட்சம் கோடி கடன் ஏன் வந்தது என்பதையும் நான் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் பேரிடர் வந்ததே, புயல் வந்ததே, வெள்ளம் வந்ததே, அப்போதெல்லாம் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுத்ததா? வேறு மாநிலங்களில் பேரிடர் என்றால் ஓடி போய் கொட்டி கொடுக்கிற இந்த மத்திய அரசு நமக்கு தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு 37,000 கோடி வேண்டும் என்று கேட்டோம். அதில் 1% கூட வந்து சேரவில்லையே. நமக்கு நீங்கள் இந்தியை படித்தால்தான் 2,400 கோடி ரூபாய் தருவோம் என்று சொல்கிறார்கள். என்ன நியாயம்? எதற்காக இந்தி படிக்க வேண்டும்? இன்றைக்கு என்ன நிலைமை? தொலைக்காட்சியில் வந்த செய்தியை நான் சொல்லுகிறேன். இந்தி தேர்விலே தோல்வியுற்று கர்நாடகத்திலே 90,000 பிள்ளைகள் அடுத்த வகுப்புக்கு போக முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 90,000 பேர், ஏறத்தாழ 1 லட்சம் பேர் எதிலே வெற்றி பெறவில்லை? கன்னட மொழியிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள், ஆங்கிலத்திலே கூட தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள், கணிதம், அறிவியல், சமூக பாடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்தி பாடத்திலே தோற்று போனதால் 90,000 பேர் அந்த பிள்ளைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிற வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். நாங்கள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் அப்படி அவதிப்படுவதற்கு ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுகிற நம்முடைய தளபதியின் பின்னால் நாம் எழுந்து நிற்போம் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக, எங்களின் அடுத்த தலைமுறையை கரையேற்றுவதற்காக இந்தி என்கிற பாடத்தை கொண்டு வந்து திணிக்க வேண்டாம். யார் வேண்டுமானாலும் விரும்பினால் கற்றுக்கொள்ளட்டும். யார் வேண்டாம் என்றார்கள்? தெலுங்கு படித்தாலும் படியுங்கள், நீங்கள் ஆங்கிலம் படித்தால் மட்டுமல்ல, கன்னடம் படியுங்கள், பிரெஞ்சு மொழி கூட படியுங்கள், விரும்புகிற மொழியை படிக்கலாம். ஆனால் பள்ளிக்கூடத்திலே தமிழும் ஆங்கிலமும் சொல்லித்தரப்படும். தமிழ் என்பது தாய்மொழி, ஆங்கிலம் என்பது உலக தொடர்புக்கு பயன்படுகிற மொழி. எனவே எது தேவையோ அதை நாம் கொடுக்கிறோம். எதுவெல்லாம் நமக்கு சுமையோ அதை அவர்கள் தலையிலே கொண்டு வந்து ஏற்றுகிறார்கள். எதற்கு சொல்லுகிறேன்? 2,400 கோடி ரூபாய் கல்வியை காட்டி நிறுத்தி இருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டத்திற்கு தர வேண்டிய 3,000 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு நமக்கு தரவில்லை. எனவே ஒன்றிய அரசிலே இருந்து நிர்மலா சீதாராமன் என்று ஒரு அம்மாவை நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள். தமிழ்நாட்டிலே தான் பிறந்தார். தமிழ்நாட்டுக்கு எதிராக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிற போது எப்போதும் ஒரு 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 அன்போ ஒரு அடக்கமோ அவருடைய முகத்தில், பேச்சில் நான் பார்த்ததே இல்லை. சரியாக சொன்னால் 2 ஜெயலலிதா மாதிரி இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டு ஸ்ரீரங்கத்திலே இருந்து என்ன வேடிக்கை தெரியுமா? 2வது முறையாக நிதி அமைச்சராக இருக்கிறார், பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். ஆனால் அவர் இதுவரை ஒரு முறை கூட மக்களை சந்தித்து தேர்தலில் நின்று வெற்றி பெற்றதே இல்லை. எபினேசர் மேடையில் இருக்கிறார் என்றால், இங்கே இருக்கிற மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் உங்களிடம் வாக்குகளை பெற்று சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கிறார்கள். ஆனால் தேர்தலையே சந்திக்காத நிர்மலா சீதாராமன் அங்கே உட்கார்ந்து கொண்டு நமக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறார். சரி போகட்டும், எவ்வளவு வர வேண்டும்? தமிழ்நாடு 9 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கடனில் இருக்கிறது. அதில் ஒன்றிய அரசு தர வேண்டிய தொகை மட்டும் நிதி அமைச்சர் சட்டமன்றத்திலே அந்த புள்ளி விவரத்தை எடுத்து காட்டினார். 2,63,000 கோடி ஒன்றிய அரசிலிருந்து வர வேண்டும். கவனித்துக் கொள்ளுங்கள், மொத்தம் 9 லட்சம் கோடி ரூபாய் கடன். அதில் 2,63,000 கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடம் இருந்து நமக்கு வந்தாக வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் வரவில்லை என்றால் அந்த 2.5 லட்சத்தை கழித்து விட்டால் 9 லட்சம் கோடியில் 2.5 கழிந்தால் 6.5 லட்சம் தான் நமக்கு கடன். எனவே நம்முடைய கடன் ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய பணம் தராத காரணத்தினாலும் ஏறி இருக்கிறது என்பதையெல்லாம் மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். எல்லாவற்றையும் மீறி இவையெல்லாம் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கே பேசுகிற போது நண்பர்கள் சொன்னார்களே, காலையில் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் பசியாறி விட்டு படிக்க தொடங்குவது தமிழ்நாட்டிலே மட்டும்தான். வேறு எந்த மாநிலத்திலாவது காலையில் பள்ளிக்கு போனால் பிள்ளைகளை பசியாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நம்முடைய நாட்டிலே தான் பிள்ளைகள் காலையிலே உணவை முடித்து பள்ளிக்கு வருகிறார்கள். அத்தனை பேருக்கு எவ்வளவு நாள், எத்தனை பேர்? ஏறத்தாழ 39,000 தொடக்க பள்ளிகளில் படிக்கிற 20 லட்சம் பிள்ளைகளுக்கு அன்றாடம் காலையிலே உணவு கொடுப்பதால் தான்
பிள்ளைகள் நம் முதலமைச்சரை பார்த்து அப்பா என்று அன்போடு அழைக்கிறார்கள். பலருக்கு அது பொறுக்கவில்லை. அப்பா என்று அழைக்கிறார்கள் என்றால் காலையில் உணவு தருகிற அந்த கனிவை நினைத்துத்தான் பிள்ளைகள் அப்பா என்று அழைக்கிறார்கள். இப்படியெல்லாம் தமிழ்நாட்டிலே திட்டங்கள் இருக்கிற போது வடநாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, வடநாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கடந்த ஒரு வாரமாக நீங்கள் செய்தித்தாள்களிலே பார்த்திருப்பீர்கள். மகாராஷ்டிரத்தில் ஆலியா என்கிற பகுதியிலே எங்கே பார்த்தாலும் கலவரம், அடிதடி, 144 தடை உத்தரவு. எதற்காக? மக்கள் உரிமை போராட்டம் நடக்கிறதா? இல்லை நண்பர்களே, அங்கே இருக்கிற அவுரங்கசீபினுடைய கல்லறையை இடிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே இருக்கிற இந்துத்துவ RSS, VHP, பஜ்ரங் தள் அமைப்புகள் போராடி கொண்டிருக்கின்றன. அங்கே இருக்கிற கல்லறையை ஏன் இடிக்க வேண்டுமாம்? அவர் 1689 ஆண்டு, எப்போது? 1689 ஆண்டு மராத்திய மாவீரன் சிவாஜியின் மகன் சாம்பாஜியின் கொன்றான் என்பதற்காக அவுரங்கசீபினுடைய கல்லறையை இடிக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். எந்த காலம் என்பதை எண்ணி பாருங்கள். 335 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு பழி வாங்க வேண்டும் என்கிறார்கள். நான் இன்னொன்றையும் கேட்கிறேன், அவுரங்கசீப் மட்டும்தான் போர்க்களத்தில் இருந்தாரா? வேறு மன்னர்களுக்குள் சண்டையே நடைபெறவில்லையா? இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மட்டும்தான் சண்டை நடந்ததா? இந்துக்களாகவே இருந்த 2 மன்னர்கள் சண்டை போட்டுக் கொண்டதே இல்லையா? இந்தியா முழுவதும் இஸ்லாமிய மன்னர்களுக்கு இடையிலே சண்டை நடந்திருக்கிறது, இந்துக்களுக்கு இடையிலே சண்டை நடந்திருக்கிறது. அந்த சண்டைக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை. இன்னமும் சொன்னால் அவுரங்கசீப் அவருடைய காலத்திலே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அமைதியாகவும் இரக்கமாகவும் இருந்தார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் சொல்லுவதை தாண்டி காந்தியடிகள் தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகிறார். காந்தியடிகள் தன்னுடைய பேச்சில் அவுரங்கசீப் காலத்தை பற்றி ஒரு செய்தியை சொல்லுகிறார். நான் இடத்தோடு தேதியோடு சொல்லுகிறேன். 1931 ஆண்டு நவம்பர் மாதம் அவர் லண்டனிலே இருக்கிற பெம்ப்ரூக் பல்கலைக்கழகம், அதாவது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே ஒரு பகுதியாக இருக்கிற கல்லூரியிலே பேசுகிற போது காந்தியார் சொல்லுகிறார், நீங்கள் ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னால் அவுரங்கசீப் ஆண்ட காலத்திலே அவுரங்கசீப் இஸ்லாமிய பேரரசர் தான். ஆனால் அவர் ஆண்ட காலத்திலே கூட இந்துக்களும் இஸ்லாமியர்களும் என்றென்றும் ஒற்றுமையாக வாழ்ந்த மண் இந்த மண் என்று காந்தியார் சொல்லுகிறார். அந்த ஒற்றுமையை குலைப்பதற்கு இன்றைக்கு முயற்சி நடக்கிறது. நான் கேட்கிறேன், இந்தியாவின் ஒரே பிரச்சனை அவுரங்கசீப் கல்லறை தானா? மக்களினுடைய பசியும் பஞ்சமும் பட்டினியும் பிரச்சனை இல்லையா? இந்தியா முழுவதும் இருக்கிற வேலையில்லா திண்டாட்டம் பிரச்சனை இல்லையா? இன்றைக்கு இங்கே இருக்கிற பிஜேபி அதிமுகவும் சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டிலே கடன் கூடுதலாக ஆகிவிட்டது என்கிறார்களே. இந்திய அரசின் கடன் எவ்வளவு என்கிற கணக்கு உங்களுக்கு தெரியுமா? மோடி வருகிற போது எவ்வளவாக இருந்தது, இன்றைக்கு எவ்வளவாக இருக்கிறது என்கிற கணக்கை உங்களால் சொல்ல முடியுமா? பொதுக்கூட்டத்தில் வந்து பேச முடியுமா? மோடி பதவி ஏற்கிற போது 2014 ஆண்டு இந்திய அரசுக்கு இருந்த கடன், நாம் ஒன்றிய அரசிடம் கடன் வாங்குகிறோம் என்றால் இந்திய அரசு வெளிநாட்டில் இருக்கிற உலக வங்கியிடம் கடன் வாங்குகிறது, அவ்வளவுதான். மோடி பதவியேற்ற போது அன்றைக்கு இந்திய அரசுக்கு இருந்த கடன் வெறும் 55 கோடி ரூபாய், இன்றைக்கு 55 லட்சம் கோடி ரூபாய், இன்றைக்கு அது 181 லட்சம் கோடி ரூபாயாக கூடியிருக்கிறதே. சட்டமன்றத்தில் பேசுகிற உங்களுக்கு மனசாட்சி கிடையாதா? நீங்கள் அங்கே என்ன நடக்கிறது என்பதை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டார்கள் என்று கருதுகிறீர்களா? எதற்கு இதையெல்லாம் குறிப்பிடுகிறேன் என்றால், இன்றைக்கு இருக்கிற மோடி அரசு, இன்றைக்கு இருக்கிற பிஜேபி கட்சி பல்வேறு வகைகளில் திமுகவுக்கு ஏதாவது நெருக்கடி தந்துவிட முடியுமா என்று முயற்சிக்கிறார்கள். அவர்கள் நேரடியாக வர முடியாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமிகளை அனுப்புகிறார்கள். அவர்கள் நமக்கு நேரடியாக நிற்க முடியாது என்பதற்காக புதிதாக ஒரு நடிகரை கட்சி தொடங்க வைக்கிறார்கள். அவருக்கு பாசிசத்துக்கும் பாயாசத்துக்குமே வேறுபாடு தெரியவில்லை. பாசிசமா பாயசமா என்கிறார். எனவே அவருடைய பெயர் விஜயாக இருக்கலாம், ஆனால் அவரும் நமக்கு எதிராகத்தான் நிறுத்தப்பட்டிருக்கிறார். கவனத்திலே வையுங்கள். அது மட்டுமல்ல, இங்கே சீமான் ஒன்று இருக்கிறார். அங்கே தில்லியிலே அந்த கோமான்கள் என்ன பேசுகிறார்களோ அதை திரும்ப சொல்லுவதற்கு தான் இந்த சீமான் இருக்கிறார். என்ன வேறுபாடு? அவர்களாவது கொள்கைக்கு பேசுகிறார்கள், இவர் வெறும் கூலிக்கு பேசுகிறார் என்பதுதான் உண்மை. அடையாளத்தை தெரிந்து கொள்ளுங்கள். கூலிக்கு பேசுகிற காரணத்தாலே தான் ஐயா பெரியார் அவர்களை அத்தனை குறைவாக இழிவாக பேசுகிறார். நாம் பொறுமையாக இருக்கிறோம்.
ஜனநாயகத்தை பின்பற்றுகிறோம் என்பதற்காக நம் தலைவர் கலைஞரை பற்றி, ஐயா பெரியாரை பற்றி அவதூறாகவும் இழிவாகவும் பேசிக் கொண்டிருக்கிற அந்த சீமான் யார் என்றால் RSSின் அடியாளாகத்தான் அவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே நமக்கு எதிராக நிற்கிறவர்களின் பெயர் எடப்பாடியாக இருக்கலாம், விஜயாக இருக்கலாம், சீமானாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் அத்தனை பேரையும் பின்னால் இருந்து இயக்குகிறவர்கள் அந்த காவி படைதான். அந்த படை செல்வாக்கு பெருமானால் இன்றைக்கு அவுரங்கசீபினுடைய கல்லறையை இடிக்க வேண்டும் என்று அங்கே நடக்கிற கலவரத்தை போல தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இருக்கிற இணக்கம், ஒற்றுமை விரட்டி அடிக்கப்படும். அதுதானே உண்மை. நீங்கள் எண்ணி பாருங்கள், அவர்களுக்கு என்ன வருத்தம் என்றால் தமிழ்நாடு மேலே உயர்ந்து கொண்டே போகிறது, அதற்கு சமமாக அவர்களால் மேலே வர முடியவில்லை. படிப்பில், தொழிலில், வெளிநாட்டில் எல்லா இடங்களிலும் நம்முடைய பிள்ளைகள் மேலேறி நிற்கிறார்கள். அதனை கீழே இறக்க முடியவில்லை, அந்த இடத்திற்கு வர முடியவில்லை என்பதால் ஒரு காரியம் செய்ய முயற்சிக்கிறார்கள். தமிழ்நாட்டை கீழே இறக்கிவிட முடியுமா என்று பார்க்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களால் நேரடியாக வர முடியவில்லை. தமிழ்நாட்டை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள், தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பார்த்து எரிச்சல் படுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் முதல்வராக வந்ததற்கு பிறகு உலக நாடுகளில் இருந்தெல்லாம் தொழில் அதிபர்கள் முதலீட்டை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே தான் குவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு தான் தொழிலில், கல்வியில், சமூக நீதியில் இந்தியாவில் முன்னேறி இருக்கிற மாநிலமாக இருக்கிறது. அமர்த்தியா சென் என்கிற நோபல் பரிசு பெற்ற ஒருவர் எழுதுகிறார், தமிழ்நாட்டை இந்தியாவில் இருக்கிற இன்னொரு மாநிலத்தோடு ஒப்பிட முடியாது. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை நான் கர்நாடகத்தோடோ அல்லது தில்லியோடோ ஒப்பிட முடியாது. ஆனால் தமிழ்நாட்டை ஒப்பிட வேண்டும் என்றால் ஐரோப்பாவில் இருக்கிற நாட்டை ஒப்பிட வேண்டும், அல்லது அமெரிக்காவில் இருக்கிற மாநிலத்தை ஒப்பிட வேண்டும். அந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனாலே அந்த உயர்வை தடுத்து நிறுத்த, கீழே இழுத்து பிடிக்க என்ன முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை நாம் அழுத்தமாக சொல்லுகிறேன், இன்னமும் கூட நீங்கள் எத்தனை முயற்சிகளை வேண்டுமானாலும் செய்து பாருங்கள், தமிழ்நாட்டை விட்டு, தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நாளும் திமுக கழகத்தை, உதயசூரியனை உங்களால் ஒரு நாளும் விரட்டிவிட முடியாது. உங்கள் முயற்சிகளெல்லாம் வீணாகத்தான் ஆகும். இங்கே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாகத்தான் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்குள் பிளவு இல்லை, பிரிவு இல்லை, அன்பு மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் சண்டை மூட்டலாமா, அல்லது பட்டியலின மக்களை திராவிட இயக்கத்திற்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தலாமா என்று பல்வேறு விதமான முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளும் வழிவிடாதீர்கள். இங்கே கூடியிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் வெறும் பார்வையாளர்களாக இல்லை, பக்கத்து வீடுகளில், அக்கம் பக்கத்தில், கடை தெருவில் கழகம் செய்திருக்கிற நன்மைகளை எடுத்து பேசுங்கள். நீங்கள் பரப்புரையாளர்களாக நாங்கள் எதனை மேடையில் நின்று பேசுகிறோமோ அதை நீங்கள் வீட்டிலிருந்து, தெருவிலிருந்து தொடர்ந்து பேசுங்கள். அத்தனை பேரும் திமுக கழகத்தின் பார்வையாளர்கள் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிப்பாய்கள் என்பதை நிரூபியுங்கள். நம்முடைய தலைவர் அவர்கள் வைத்திருக்கிற கோரிக்கை, நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற போது 40க்கு 40 என்று சொன்னார். அதே மாதிரி 40 இடங்களிலும் வெற்றி பெற்றோம். இப்போது நமக்கு தரப்பட்டிருக்கிற இலக்கு 234இல் 200 இடங்களை திமுக கூட்டணி வெல்லும் என்பதுதான். வெல்ல வேண்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம்.